டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் விலை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விலை உயர்கிறது. தமிழ்நாட்டில் தற்பொழுது 4000த்திற்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் செயல்படுகின்றன. டாஸ்மாக் கடைகளில் உள்ளூர் மதுபான ஆலைகளில் தயாரிக்கப்படும் மதுபான வகைகளும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களும் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் மதுபானங்களின் விலையை உயர்த்த உள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி மதுபானங்களின் மீதான கலால் வரி உயர்த்தப்படுவதால் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மதுபானங்களின் விலை அதிகரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 180 மில்லி அளவு கொண்ட சாதாரண மற்றும் நடுத்தர ரக குவார்ட்டர் மதுபானங்களின் விலை 10 ரூபாயும் 180 மில்லி அளவு கொண்ட உயர்தர ரக மதுபானங்கள் விலை 20 ரூபாயும் உயர்த்தப்படுகிறது. அதன்படி 750 மில்லி அளவு கொண்ட மதுபானங்களின் விலை 80 ரூபாய் வரை உயரும். மேலும் 650 மில்லி அளவு கொண்ட பீர் வகைகளின் விலையில் 10 ரூபாய் உயர்த்தப்படுகிறது. 375 மில்லி, 750 மில்லி, 1 லிட்டர் கொள்ளளவுகளில் விற்கப்படும் மதுபான ரகங்கள் மற்றும் 325 மில்லி, 500 மில்லி கொள்ளளவுகளில் விற்கப்படும் பீர் வகைகளும் அந்தந்த ரகம் மற்றும் கொள்ளளவுக்கு ஏற்றவாறு விலை உயர்த்தப்பட்டு விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ள நிலையில் மதுபான விலை ஏற்றம் மது பிரியர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அடிக்ட் ஆகிட்டாங்க. 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கு. கேஸ் விலை ஏற்றுறாங்க. கேஸ் விலை கேஸ் வாங்காமல் இருக்கிறாங்க வீட்டில். சொல்லுங்கப்பா. ஏன்னா நாங்கள் டெய்லி உழைக்கிற ஆளுங்க, கஷ்டப்பட்டு வரோம். கஷ்டப்பட்டு ஒரு குவார்ட்டர் சாப்பிட்டா தான் உடம்பு வலி போகும். காலையில் எழுந்துச்சி ஓடணும். அதனால் தமிழக அரசு ஏற்றாத அளவுக்கு பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மதுபானம் விலை ஏற்றப்படுகிறது. இதனிடையே டாஸ்மாக் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டிற்கு வருமானம் சுமார் 45,000 கோடி என்பது குறிப்பிடத்தக்கது.